அதாவது வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு வேப்ப மரத்தில் வந்து தூக்கு போட்டு இறந்துருக்காங்க. ஏன்னா அரைவாசி பூரா இடிஞ்சு வைக்கிறா. தேவியக்கா, இது வந்து உங்களோட விடுப்பாது. உண்மையிலேயே அந்த இடத்துல வந்து ஒரு ஆத்மா இருந்து பயமுறுத்துதா? அந்த ஆத்மா வந்து தேவியக்கா என்னுடைய ஆத்மாவா? புள்ள வந்து இந்த 10 ஏழு பிடிச்சி போயிடுறேன் பார்த்துருக்கா? தேவியக்கா, பழைய வட்டியாது தெரியுதா? இந்தா இப்போ லைட் இல்லாமல் வந்து இந்த ஃபோன் டோஜில் போயிட்டு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண அப்புறம் ஓகே மகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நேரத்தில் இரவு 1:08 நினைக்கிறேன். இப்போ நேரம் பார்க்கல வந்து எத்தனை மணி பாருங்க, எத்தனை மணி? 1 மணி, இரவு 1 மணி 9 உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல வந்து உங்கள் எல்லார்ட்டையும் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். காரணம் என்னென்னு சொன்னால் வந்துட்டு உங்களோட பேச்சை மீறி நாங்கள் இப்படி ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கோவிப்பீங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொன்னீங்க வந்து தனியாக ஒரு இடத்தையும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இது தனியாக ஒரு இடத்தையும் வந்து போகாதீங்க அப்படிமா வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அப்போ நான் தனியாக வெளிக்கிட்டு வரல. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் இதுவும் தான் இப்போ வந்திருக்கிறேன். என்ன விஷயம் ஏது விஷயம்ன்ற விளக்கத்தை வந்து நான் உங்களுக்கு முழுசாக வந்து சொல்கிறேன். அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து தம்புள்ளைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வெளிக்கிட்டு வந்த பயணம். நாங்கள் இப்போ புலனறுவையில் வந்து நாங்கள் நின்று கொண்டு இருக்கோமே. இந்த புலனறுவையில் வந்து தமிழர்கள், முஸ்லீம்கள், சிங்கள மக்கள்னு சொல்லிட்டு அதிகம் வாழக்கூடிய ஒரு கிராமம் ஒன்று இருக்குது. ஒரு பழமை வாய்ந்த ஒரு கிராமம் ஒன்று இருக்குது. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய 2 பேர் வந்து நண்பர்கள். அவங்க 2 பேரும் வந்து என்னை தொடர்பு கொண்டு வந்து காய்ச்சிருந்தாங்க. தம்பி, இப்படி புலனறுவையில் வந்து ஒரு இடத்துல நீங்கள் சாந்தியக்காடு வீடு ஒன்றுக்கு போனீங்க. உண்மையிலேயே அது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. நாங்களும் அந்த வீடியோ பார்த்தோம். அது நாங்களும் அறிஞ்ச உண்மை அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்காங்களாம். சரியோ, அதே இதில் இவங்க சொன்னாங்க வந்து நாங்கள் அதை அறிஞ்சதாக இருக்க உங்களோட வீடியோ பார்த்து நாங்கள் தெரிஞ்சு கொண்டாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இதை விட பயங்கரமான ஒரு இடம் வந்து எங்களோட ஊரில் இருக்குது. ஏன்னா எங்களோட ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு காடை வந்து அண்மிச்ச ஒரு பகுதியை தண்டிக்கும் யானைகள் அதிக அளவில் வரக்கூடிய ஒரு இடம்னு சொல்லிட்டு அப்போ சொல்லியிருந்தார். அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். நேற்று கூட அந்த இடத்துல வந்து ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கு. அதுவும் வந்து ஒரு பயங்கரமான சம்பவம். ஒரு மனுஷன் வந்து அதாலே ஏதோ ஒரு வேலையை முடிச்சுட்டு போய்கொண்டு இருந்தார். அப்போ போய்கொண்டிருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மரத்தில் ஒருத்தங்க என்ன சொல்கிறது, தூக்கு மாட்டி இறந்து துடிக்கிற மாதிரி, அதாவது தூக்கு மாட்டக்குள்ளே வந்து எல்லாரும் அவதிப்படும் தானே, அவதிப்பட்டு வந்து கத்துற மாதிரி வந்து சத்தம் கேட்டிருக்கு. லைட் அடிச்சு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஆள் வந்து தொங்கி கொண்டிருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அவர் வந்து சொல்லியிருக்கார். இவர் எங்கிட்ட கதையை சொல்லக்குள்ள அண்ணங்க 2 பேர் வந்து கதையை சொல்லக்குள்ள வந்து சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு 2 தடவைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆக்களும் அதை கண்டுட்டு பயந்து இந்த இடம் பற்றிய என்ன சொல்கிறது, அந்த பதந்தின்னு சொல்லுவாங்க. என்ன பதந்தியே உண்மையை தெரியல. இந்த சம்பவம் வந்து எல்லா இடத்துலையும், இந்த ஊர் மட்டும் இல்லை, இந்த ஊர் அண்டிருக்கிற நிறைய இடங்களில் வந்து இந்த கதை வந்து ஃபேமஸாக போயிருக்கு. என்ன விஷயம் ஏது விஷயம் அப்படின்றத வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதாவது ஒரு 7 வருஷத்துக்குள்ள இடம்பெற்ற ஒரு சம்பவத்தால் வந்து இப்படி ஒரு நிலம் ஒன்று இடம்பெறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் அவங்க பேர் என்ன பேர், அந்த அக்காட பேர் தேவியக்கா. ஓகே, அதாவது தேவியக்கா அப்படின்ற ஒரு அக்கா பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு திருமணம் முடிச்சு இந்த இடத்துக்கு வந்து ஒரு வீட்டில் தங்கியிருந்திருக்காங்க. இங்கே இந்த 7 வருஷத்துக்கு முந்தைய பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஊரில் கிட்டத்தட்ட 65-60 குடும்பம் தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி தான். ஏன்னா இந்த குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பக்கத்தில் வீடுகள் இருக்கா. இப்போ நாங்கள் நிற்கிற இடத்த பார்த்தா தெரியும், தள்ளி தான் இங்கே வந்து வீடெல்லாம் இருக்குது.
ஒரு இடத்துல வந்து 5 வீடு ஒருமிக்க இருக்கும். ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடு வந்து தனியாக இருக்கும். அங்கே வேலி எல்லாம் வந்து இந்த இடங்களில் இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேலி எல்லா வீட்டுக்கும் வந்து வேலி இல்லை, அப்படியான இடம் தான் இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய இந்த இடம். அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 7 வயசுக்கு முன்னாடி வந்து காதலிச்சு திருமணம் முடிச்சு வந்த நேரத்தில் வந்து இவங்களோட வயிற்றில் வந்து ஒரு குட்டி பாப்பாரால் வந்திருக்காங்க. அதாவது 7 மாத நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது இந்த அக்கா வந்து அவங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே, அதாவது வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு வேப்ப மரத்தில் வந்து தூக்கு போட்டு இறந்துருக்காங்க. என்ன தூக்கு போட்டு இறந்துருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கணவர் வந்து காதலிச்சு ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கொடுத்து கூட்டி வந்திருக்காரு. நான் ஒன்றை வந்து ராணி கொண்டு எல்லாம் பார்த்துக்கொள்வேன், சந்தோஷமாக பார்த்துக்கொண்டு சொல்லிட்டு காதல் ஆசைகளை கூட்டி அவரோட அவையை வந்து நம்பி வர அளவுக்கு வந்து காதல் வசனங்கள்லாம் பேசி அவர் வந்து இங்கே கூட்டி வந்திருக்காங்க. கூட்டி வந்தது பிறகு வந்து இவர் வந்து டெய்லி கூலி வேலைக்கு போயிட்டு வரும்போது இவர் வந்து குடிச்சிட்டு வந்திருக்காரு. குடிச்சிட்டு வந்து இவங்களை வந்து பயங்கரமாக சித்திரவதை பண்ணுறது, அடிக்கிறது, துன்புறுத்துறது, இப்படியான சம்பவங்கள் நடைபெறலாம் வந்து பேபியும் வந்து அவங்களோட பயத்தில் வந்திருக்கு. ஒரு 6 மாதம் வரைக்கும் வந்து அவங்களோட குடும்பம் வந்து சண்டை பிடிச்சாலும் வந்து தேவியக்கா வந்து அதை தாங்குகிற சக்தியோட வந்து தாங்கி வந்திருக்காங்க. இவ்வளோ காலம் ஒரு 6 மாத கர்ப்பிணி நிறை மாத கர்ப்பிணி வயிற்றில் இருக்கக்குள்ள வந்து இவ்வளோ காலம் வந்து நோமலாக வந்து அடி உத அப்படின்ற ஒரு சித்திரவதை வந்து இருந்து கொண்ட நேரத்தில் வந்து இவருக்கு புதுசாக ஒரு விஷயம் வந்து முளைக்குதுன்னு சொன்னால் வந்துட்டு சந்தேக பேர்வெளி. அதாவது தன்னை மனைவி வந்து இந்த கர்ப்ப காலத்தில் வந்து வீட்டில் வந்து தனியாக இருக்கிறாங்க. தனியாக கூட நான் வேலைக்கு போனது பிறகு வந்து இவைக்கு வந்து வேறு யாருடைய வந்து தொடர்பான்னு சொல்லிட்டு, அதாவது இவருக்குள்ளே ஏற்பட்ட சந்தேகத்தால் வந்து ஒரு டெய்லி அந்த 6 மாதத்துக்கு பிறகு வந்து டெய்லி நீ யாரோட வந்து கதைக்கிறேன், யாரும் பாரவங்களா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை மனைவியோட அந்த நிறைமாத கர்ப்பிணியாக வந்து இருக்கும்போது வந்து அடித்து துன்புறுத்துன்னு சொல்லிட்டு பயங்கரமான சித்திரவதை இவர் வந்து செய்திருக்கார் 7 வயசுக்கு முந்தி. அதாவது கணவன் வந்து என்னதான் அடித்தாலும் உதைச்சாலும் வந்து நம்முடைய கணவர்னு சொல்லிட்டு உயிரோட வந்து இருந்திருக்காங்க. ஆனால் வந்தது பிறகு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் வந்து வேறு ஆக்களை சொல்லி சந்தேகப்பட்டு வந்து இப்படியான தப்பான விஷயங்களை வந்து அவங்களுக்கு சொல்லக்குள்ள வந்து இவங்களோட மனசு தாங்கல. அன்றைக்கு ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால் வந்துட்டு இவர் சரி என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வேலைக்கு போகாமல் வந்து ஒட்டியிருந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இவங்களை பற்றி வந்து ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து சொல்லிக்காங்க. அதுதானே, அதாவது தேவையில்லாத நண்பர்கள் சொல்லிக்காங்க, உங்களோட மனசு வந்து அங்கே என்ன சொல்கிறது வீட்டில் வந்து தனியாக இருக்கிறாங்க, எங்கள் நண்பர்கள்லாம் போயிட்டு கழிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ஏற்றி விட வந்து இவர் கொஞ்சம் சந்தேகம் வந்து இன்னும் வந்து அதிகரிச்சுட்டு பாருங்கள் எப்படியா நண்பர்கள் சொல்லிட்டு ஒரு தடவை வந்து இவர் வந்து வெயிட் பண்ணி தேண்டிக்கார். அந்த டைமில் வந்து யார் ஒரு ஆள் வந்திருக்காங்க, அவர் வந்து வழியோ இனிமேல் கேட்டிருக்காங்க. ஊரில் வந்து கேட்கவர் பார்த்தா சரி அந்த வீட்டுக்கு போய் வந்து ஒரு சந்தேகப்பட்டு போய் வந்து தலையில் வந்து அடிச்சிருக்காரு. அந்த கர்ப்பிணி இருக்குள்ள வந்து தலையில் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இது ஊர் ஃபுல்லாக இந்த பறவை வந்து ஊராக்கெல்லாம் வந்து பிடிச்சிருக்காங்க, இப்படிலாம் அடிக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு போயிருக்காங்க. ஊருக்குள்ளே வந்து இவர் அடிச்சது வந்து மானம் போயிட்டு அதே நேரத்தில் வந்து என்ன போட்டு ஏன் இவ்வளோ வந்து சித்திரவதை வந்து படுத்துறாரு, நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து சித்திரத்தை விட்டு ஒவ்வொரு நாளும் சாகிறதை விட ஒத்தரியாக சாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு வேப்ப மரத்தில் வந்து தூக்கு போட்டு இறந்துருக்காங்க 7 வயசுக்கு முந்தி. இறந்தது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இவர் வந்து இவங்களோட கணவர் வந்து அங்கேருந்து தப்பி ஓடிருக்காங்க. தப்பி ஓடினது பிறகு வந்து இது வந்து கொலையா தற்கொலையா அப்படின்ற வழக்கு வந்து அந்த டைமில் வந்து தொடரப்படாமல் சொல்லியிருந்தாங்க. அதனுடைய வழக்கு வந்து எப்படி போகிறது தெரியாது. இந்த வழக்கு நடக்கக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு அதாவது இவங்களை அடித்து துன்புறுத்தின அந்த கணவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து மர்மமான முறையில் வந்து அந்த கணவனும் வந்து இங்கே இறந்து கிடந்திருக்காங்க. அது வந்து ஊர் மக்கள் இடத்துல வந்து பெரிய ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட இந்த 5 வருஷம் இந்த காலப்பகுதியில் இதே இடத்துக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு 5 உயிர்கள் வந்து காவு வாங்கப்பட்டிருக்கு. அதனால அந்த இடத்துக்கிட்ட போகிறதுக்கு வந்து நிறைய பேருக்கு பயம், நிறைய வதந்திகளும் வந்து அந்த இடத்துல இருந்து வந்திருக்கு. ஒரு சம்பவங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. அந்த சம்பவத்தை ஒட்டி வந்து நிறைய பிரச்சனை வந்து இடம்பெற்றதாக வந்து அந்த 2 நண்பர்களும் வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ சொன்னாங்க வந்து தம்பி நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க, சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம், சில பேருக்கு நம்பிக்கை இருக்கலாம், சில பேருக்கு வந்து நம்பிக்கை இல்லாமலும் போகலாம், நீங்கள் போயிட்டு என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லிட்டு என்னை வந்து கூப்பிட்டது வந்து எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா இது கூப்பிட்டு இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் பேய் இருக்கான்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை தாண்டி இந்த இடத்துல பேய் இருக்கா இல்லையான்றதை வந்து நீங்கள் நிரூபித்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்னை நம்பி கூப்பிட்டுருக்கீங்களேன்னு அந்த நம்பிக்கையை வந்து நான் உண்மையிலே கண்டிப்பாக காப்பாற்றுவேன். ஒன்றுமே வந்து யோசிக்காதுங்க. இப்போ 2 பேரும் வந்து என்னை வந்து கூட்டிக் கொண்டு விட்டுட்டு அவங்கள இடத்துக்கு போயிட்டாங்க. நான் வந்து சனுவை கூப்பிட்டு வரல, உங்களுக்கு தெரியும் என்ன தம்பி வந்து பயந்துருவா வந்து
அப்போ அவனை வந்து கூட்டிட்டு வரல. அப்போ மிதுட்டேன்னு சொன்னால் தனியடா போகிறேன்னு சொல்லிட்டு இல்லை இன்னைக்கு இதுக்கு பிறகு வந்து நான் வந்து விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவனே இப்போ என்னோட வந்திருக்கான். அதாவது அவன் சொல்கிறான் முதலையை விட எனக்கு ஒரு நம்பி கொண்டு இருக்குடா, காரணம் அந்த இடுப்பில் வந்து அச்சிர கூட ஒன்று இருக்குது, எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தானே, அப்போ அது வந்து எனக்கு பாதுகாக்கும்னு சொல்லிட்டு அவன் என்னோட வந்திருக்கான். என்னென்னு சொன்னால் இப்போ ஒவ்வொரு மாதத்தில் வந்து ஒரு 3-4 தடவை வந்து அந்த இடத்துக்கிட்டால போகிறவங்களை வந்து பயங்கரமான முறையில் வந்து பயமுறுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அந்த இடத்துல வந்து ஒரு ஆத்மா இருந்து பயமுறுத்துதா, அந்த ஆத்மா வந்து தேவியக்கா அவனுடைய ஆத்மாவா, இல்லை அந்த மரத்தில் வந்து என்ன சொல்கிறது ஆத்மாக்கள் இருக்கா, அந்த வீட்டில் வந்து ஆத்மாக்கள் இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு பார்க்க போகிறோம். ஏன் இந்த டைமில் வந்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த இது வந்து ஒரு கிராமப்புறம் என்ற வழியாலையும் அதே இதில் வந்து தெரிந்தானே அது வந்து போகிறதுக்கு வந்து தடை செய்யப்பட்ட ஒரு இடமாக தான் இருக்குது இந்த ஊராலன்னு. போகிறதுக்கு வந்து தடை செய்யப்பட்ட ஊருமா இருக்கக்குள்ளே வந்து அந்த வீடுமா இருக்கக்குள்ளே வந்து நம்ம அந்த டைமில் போகிறது வந்து அவ்வளோ எனக்கு நல்லா படலை. அதனால இந்த டைம் வந்திருக்கேன். இப்போ நான் கழிச்ச டைம்லேருந்து பாருங்க 1:20 தெரியுதோ, இரவு சரியா 1:20 விடியறதுக்குள்ளே அந்த இடத்துல வந்து உண்மையிலே இந்த இடத்துல ஆத்மாக்கள் இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்தை வந்து தெளிவுபடுத்துகிற ஒரு காணொலியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு என்ன அங்கே வந்து ஆத்மாக்கள் இருக்கும்னு சொன்னால் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் வந்து நான் கதைச்சி இங்கே இருக்கக்கூடிய ஆத்மா வந்து என்னால் வந்து போக வைக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து எடுப்போம்னு. தேவி அக்கா என்ன தேவி அக்காவுக்கு இப்போ நான் கதைக்கிறலாம் விளங்கி கொண்டு இருக்க நினைக்கிறேன். உண்மையிலே சாந்தி அக்காவோட வீட்டை போயிட்டு நான் வந்து கதைக்குள்ளே வந்து சாந்தி அக்கா வந்து என்னோட வந்து கதைக்கல என்ன அது சின்ன சின்ன சத்தங்கள் விட்டு என்னை வந்து பயமுறுத்தாட்டி அங்கேருந்து என்னை வந்து விரட்டுற மாதிரி தான் வந்து செய்திருந்தவங்க. உண்மையிலே தேவி அக்காட்ட நம்பி நாங்கள் போகிறோம். அதாவது இப்போ நம்ம வந்து அவங்கள துன்புறுத்துறதுக்கோ அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது நம்ம போகலன்னு. உண்மையிலே இந்த இடத்துல வந்து இருந்து நீங்கள் உங்களோட பாடலில் இருக்கிறேன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து அது நிறைய பேருக்கு ஒரு என்ன சொல்கிறது பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அவங்கள பயமுறுத்துகிற மாதிரி அப்படி இருந்தது தான் கொஞ்சம் பிரச்சனை. அடுத்து வந்து இந்த 5 வருஷத்துக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க. அதுவும் பாதிக்கின்ற மக்களே வந்து அவங்களோட மூளையை வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்கள வந்து தற்கொலைக்கு தூண்டுற வகையெல்லாம் வந்து இதில் வந்து இறந்து கிடந்திருக்காங்க. இதான் வந்து அங்கே ஒரு உண்மையான விஷயம். எனவே இது போமா பயமில்லையா அவங்களுக்கு திருப்பி காட்டுறேன் பாருங்களே, இதுக்கு நித்திர போல கூட கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தைரியம் இருக்கும். ஒன்றும் சிலுக்க தேவையில்லை. சரியோ நான் போவோம். சரியோ உங்களோட நீங்கள் இதில் வீட்டில் சொல்லுங்க, ஒரு உறுதிமொழி எடுங்க. உங்களை நானா வற்புறுத்தி கூட்டிட்டு வரேன். இல்லை 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 யார் வரப்போறேன்னு சொன்னது நான் தான் ஆதிப்பட்ட நான் வரேன்னு சொல்லி கொஞ்சம் பயம் இல்லாத மாதிரி. இப்போ இதுக்கு முதல் வரக்குள்ளே வந்து நீங்கள் பயந்து போனீங்க, பயந்து போய் உங்களுக்குள்ளே வந்து ஆத்மா மாதிரி அடித்து கழிச்சு கூட ஒன்றை வந்து போட்டு எடுத்துருக்கு. இப்போ என்ன தைரியத்தில் இங்கே வந்தீங்க? அந்த ஐயா கூட ஓட்டிக்கிறானே சக்தி அணுகிறேன்னு சொல்லி மற்றது நீ இருக்க தைரியம் தான். உனக்கு ஏதோ சாமி கலையில் இறக்கின்ற ஒன்றை வந்து பிடிக்கலானே. சாமி கலை டே பாபம் சாமி கலை சேவ் பண்ணிட்டு டேஞ்சர் ஏரியாண்ட அந்த அண்ணன் சொன்னாரேன்னு. இது வந்து மக்களே இப்போ நாங்கள் சிரித்து கழிச்சு கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அடுத்து இன்னொரு விஷயம் சொல்ல போனது இல்லை மறந்துனே. என்னென்னு சொன்னால் மக்களே இந்த வீட்டில் வந்து அவங்க தூக்கு மாட்டி இறந்தது பிறகு அவங்களோட கணவர் வந்து செத்து கிடந்தாங்கடா 2 வயசுக்கு பிறகு. 2 வயசுக்கு பிறகு வந்து பக்கத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து நிறைய அந்த பயமுறுத்தானதால் வந்து பக்கத்தில் வந்து குடியில வைத்தாங்க வேறு இடத்துக்கு. அப்போ 65 குடும்பம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 6-7 குடும்பம் அருகில் உள்ள 6-7 குடும்பம் வந்து அங்கேருந்து போய் அந்த வீடில் வந்து பாலைவனாக போயிட்டான். அதான் காட்டுறேன் பாருங்க, இந்த அடக்கிற வீடுலாம் அதுதான் தெரியுதோ. இந்த பாருங்க மக்களே ஒரு 6-7 வீடு கிட்ட இருக்கு. இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது அப்படியே அங்கேருந்து குடியிலும் போயிட்டாங்க. காரணம் இந்த ஒரு பிரச்சனையாக பாருங்க. நீங்கள் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி ஒரு பிரச்சனை வந்து கேள்விப்பட்டீங்கன்னு? அதாவது ஒரு உண்மை சம்பவம் இல்லாட்டி வந்து இந்த இடத்துல இருந்து போயிருக்க மாட்டாங்கன்னு. ஏனென்றால் ஏதோ ஒரு கோவிலில் வந்து நான் நினைக்கிறேன் திருவிழா நடக்குது போலனே. இப்போ உங்களுக்கு தெரிய மக்களே நிறைய கோவில் வந்து அம்மன் கோவில் பிள்ளையார் கோவில்லாம் வந்து திருவிழா நடந்து கொண்டிருக்கு. எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் சத்தம் ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கு. ஓகே பார்க்கலாம் என்ன நடக்க முடிஞ்சுட்டு. இங்கேருந்து நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 250-300 மீட்டருக்குள்ளே வந்து அந்த இடம் இருக்குது. உண்மையிலே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், லைட் அடிச்சு காட்டினேன் அந்த பாருங்கள் தெரியுதா வீடு உங்களுக்கு? எனக்கு வந்து கண்ணுக்கு லைட் அடிச்சால வந்து ஃபோனில் வந்து கிளியராக தெரியாமல் இது தெரியுதா? எனக்கு வந்து தெரியுது இல்லைடா பவர் வீடியோ ஃபோனில். அதில் வந்து பெரிய வீடு இல்லை மக்களே. அது வந்து என்னென்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு கஷ்டமான ஒரு குடும்பம் ஒரு கப்பிள்ஸாக வந்துருக்கான்னு சொன்னால் வந்துட்டு பெரிய வந்து மாளிகையெல்லாம் வந்து கட்டியிருக்க மாட்டாங்கன்னு.
ஒரு சின்ன ஒரு வீட்டில் வந்து அவங்க இருந்திருக்காங்க. இப்போ அங்கே போய் தான் வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட நான் சொன்னதான் அவரை கணவனோட சேர்த்து நாங்கள் 6 பேர்கிட்ட இருந்திருக்காங்க இந்த இடத்துல. நான் நினைக்கிறேன் அண்ணா இறந்த எல்லாருமே ஆம்பளை படியில் தான் வந்து இறந்துருக்காங்க. கொஞ்சம் ஒரு அளவான வயசான வட்டி. நான் நினைக்கிறேன் இவ வந்து வேலைக்கு போனது பிறகு வந்து இந்த அக்காவை வந்து யாரும் துன்புறுத்திருக்காங்களோ. அப்படித்தான்டா கதை, அப்படித்தான் கதை. இந்த ஊரில் வந்து மக்கள் என்னென்னு சொன்னால் வந்துட்டு அக்கா வந்து இப்போ அது நம்ம சொல்லக்கூடாது மாதிரி அந்த அவங்களோட குடும்பம் இந்த வீடியோ பார்த்தோம் சொன்னால் வந்துட்டு நம்மளை தவற நினைக்க கூடும். ஆனால் உண்மையாக வந்து சொல்லக்கூடியது வந்து அப்படியான விஷயம் தான். அதாவது இறந்த அனைவரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்படி இவங்க இருக்கக்குள்ளே வந்து ஏதோ தவறு செய்திருக்காங்க. என்ன அதாவது நம்மளோட என்ன பேர் தேவியக்காவுக்கு வந்து ஏதோ ஒரு தவறு ஒன்று செஞ்சுருக்காங்க. அதனால் வந்து அந்த கோபத்துக்கு ஆளாய்த்தான் வந்து இவங்கெல்லாம் வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்துட்டு இவ தேவியக்கா வந்து இவங்களை பழி வாங்கினா வந்து அவங்க ஆவியாக போய் பழி வாங்குவாங்கடா. சரி வாங்க பார்க்கலாம். மகளே என்ன சொன்னால் வந்துட்டு ஒரு வித்தியாசமான பயணமாக இருக்க போகுது. நிறைய நாளை பிறகு சாந்தியக்காட வீட்டுக்கு பிறகு வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பக்கத்தில் பாருங்கள். பக்கத்துலன்னா ஓரளவு தூரத்தில் வந்து லைட்லாம் தெரியும் பார்த்தில்ல, அதெல்லாம் வந்து அந்த இடத்துல ஆக்கள் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு பாலடைஞ்ச வீடுகள் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்க தெரியுதோ பாலடைஞ்ச வீடுலாம் இருக்குது. அங்கால பக்கம் வந்து கொஞ்சம் பேர் ஆக்கள் இருக்காங்க. போகலாம். கொஞ்சம் பாம்பு கொஞ்சம் பார்த்து வேண்டாம். இது சரியோ போமா வா. ஒரு மணிக்கு வாரம். ஆனால் என்னடி சொல்கிறா இந்த மரத்தில் பாருங்க அப்படிங்க தெரியுதா? லைட்டு சார்ஜ் வேணா என்னடா இதை நம்பி வந்தோம். பவர் இல்லாமல் இருக்கா? சீரியஸா? இதோட நித்திரங்கள் எழுதியா அப்படி? பவர் இல்லாமல் இருக்காடா? அது வண்ணவரம் தெரியா? வண்ணவரம் தெரியலையா? சரிவா இருக்கிற லைட் பயன்படுத்தும். டேய் ஹோண்டா என்னடா இது எல்லாத்தையும் எடுத்து வந்து என்னடா சார்ஜில் என்னோட லைட்லாம் போகக்கூடாது. என்ன இருந்தாலும் லைட்லாம் போகக்கூடாது. ஃபோன் லைட் அடித்து கொண்டு போயடா அடி. மக்களே இது வந்து என்ன சொல்கிறது கடவுளின் வீதி. சும்மா வந்து லைட்டோட போனாலே வந்து பயங்கரமாக இருக்கும். என்ன இப்போ லைட் இல்லாமல் வந்து இந்த ஃபோன் டோஜில் போயிட்டு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதாவது இங்கே பாருங்கள் 2-3 கட்டை இருந்தது. நான் டக்குன்னு வந்து சார்ஜ் குறைஞ்சிது. தெரியுதா உங்களுக்கு லைட் அடிக்கண்ணா? ஒன்றே பார்த்து பாருங்க தெரியுதோ? ஓட்டப்படியாக நிற்கிது பாருங்களா. இதில் வச்சு காட்டுறேன். இங்கே பாருங்க லைட் அடிச்சிட்டு பாருங்க ஓட்டப்படியாக நிற்கிது. பெஸ்ட். ஏன்னா மக்களே எங்களுக்கு கடும் ஓட்ட மக்களே என்ன சரியாக லைட்டுக்குரிய சார்ஜ் நான் போடக்கூடிய இது கிடைக்கல. என்ன இது ஓகே உனக்கு ஓகேனா தான் போவோம், இல்லாட்டி போகுது இல்லை. ஃபோன் லைட் தெரியுதா? உங்கள் லைட் தெரியுதா? அந்த லைட்டும் தெரியுதா? நீ சரி வாங்க பாப்போம். இது கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குண்டா பாய். என்ன தெரிஞ்சு இது கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும் மேலே. தேவியக்கா நீங்கள் ஒரு பவரை கூட்டி வாங்க. மோட்டர் லைட் ஒன்று வருதா? மோட்டர் சைக்கிள் இல்லை தான் என்ன வா. மக்களே போப்புறம் சத்தமாக கல்லி வா. விழல அமைதியாக இருக்குது. வளைச்சி ஒரு இடத்துல பாட்டு சித்தங்க இருக்குது. இன்னொருத்த வந்து திருவிழா ஸ்பீக்கர் இருக்குது.
இதோ நம்ம கிட்ட வந்துட்டோம். இந்த தெரியுதா என்ன பழைய வாங்கலாவா தெரியுதா மேடம்? லைட்டு பவர் என்னடா கிட்ட வந்து போகுது இப்போ. ஆ சரி ஓகே, அப்படி பயப்படாதாடா, ஒரு விஷயம் இல்லை. ஆ என்ன சே வெள்ளி ஆகிற தூங்குறடா வாடா, பயப்படாவா. லைட் ஒன்று மக்களே, ஒரு பைக் சத்தம் கொண்டு இருக்குது. வரல தானே, லைட்டை போடுங்க. அவ்வளோ பயங்கரமாக தெரியல இந்த இடம் பார்க்க பயங்கரமாக இருக்கிறா. நம்ம இப்போ போய் பல நொடியாலும் கொஞ்சம் பயம் பெறுது இல்லை. இந்த தெரியுது பாரு, தெரியுதா இல்லை கீழே பார்த்துவான். வீடியோவில் தெரியுதா? வீடியோவில் மக்களே அது தெரியுது இல்லை, இப்போ தெரியுதா? இந்தா வா வா. வீட்டுக்கிட்ட மரம் முடிச்சிட்டாக்கி இதுல இருந்துக்காங்க அஞ்சரா தெரியுதா? காடு போயிடுங்க. ஒரு தரம் சூச்சின்னு வச்சா ஒரு கொஞ்சம் நிற்கிடா லைட். அந்த ஒரு கேப் தான் ஏ வித்தியாசமாக இருக்கிற மாதிரி. என்னடா ஆடுறா எந்த வேங்கடா பக்கத்தில் ஆடு இல்லையா? மக்களே என்று சொன்னால் நாங்கள் நல்லா பக்கத்தில் வந்துட்டோம். இதான் லொக்கேஷன், இதுதான் சரியோ. என்றால் மரம் இருக்குது, வேப்பு மரம் இருக்குது, இந்த வீடு இருக்குது, லைட்லாம் என்னடா 10 பிடிச்சி பாருங்கள் மக்களே. ஃபுல்லாக வந்து இந்த 10 ஏழு பிடிச்சி போயிடுறேன் பார்த்துட்டீங்களா? எனக்குன்னா அவ்வளோ ஒரு சத்தம் கேட்கலையதா? சவுண்ட் ஒன்றும் இல்லை. ஹலோ தேவியக்கா அனுப்பிடுறேன். தேவியக்கா இதான் லொக்கேஷன். இது வேண்டாம் பாப்போம், சும்மா கட்டுக்கதவுல பயமுறுத்துற எல்லாம் வந்து கட்டுக்கதவுல முடியல. ஜோதியா இதான் பெரிய ஊர்ல சின்ன வீடு தான். இங்கே வீரோவில் அமைச்சிக்காங்கடா. சரி உடுப்பு இந்த வீரோடு பார்த்தியா? சத்தங்கடல்ல ஒரு சவுண்ட் ஒன்று கேட்ட மக்களே. இது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் டக்குன்னு ஏங்க கூட பயப்படக்கூடாது சரியா? உண்ட இடுப்பில் வந்து எல்லாம் பாதுகாப்பு இருக்குது, யோசிக்க தேவையில்லை.
தேவியக்கா குளவியாடா சத்தம் கட்டுது நான் சொன்னேன் குளவிதான் என்னடா கிட்ட வந்தது தெரிஞ்ச வீடு தெரிஞ்சா காது கட்டு ஒன்று வந்து போனது அது குளவியா தெரியல உனக்கு வந்து போனது என்னடா நீ ஒன்றும் சரி வீடு ஃபுல்லாக வந்தோம் இதா ஜோதியா சொந்த பிறகு இந்த வாரம் மக்கள் எப்படி வாழ்ந்திருக்கா தேவிய காலத்துக்கு தேவியக்கா விளக்குடா அஞ்சு மக்கள் இது வந்து கரண்ட் இல்லாத நேரத்தில் வந்து பாவிக்கிற விளக்கு பாருங்க அப்படி இருக்குடா திரும்ப பாவிக்க வேண்டாம் பொய்சன் இருக்கு இது பாருங்க மக்களே என்னடா இது ஜூஸு இதை வச்சிருக்கான் இவ்வளோ இதெல்லாம் எவ்வளோ விஷயமா வந்து தர அந்த கிளாஸ்லாம் அப்படி அடிக்கி ஆ பாரு நந்தாயிருந்தான் சுடுனி போத்துருக்காங்கிறாடா ஆ முதல் வரும் பெருசி பாரு தேவியக்கா இந்த இடத்துல இருந்து நீங்கள் நிறைய பேரை வந்து பயமுறுத்துறீங்களா தேவியக்கா ஜிவார் எப்படி எடுத்து போயிருக்கேன் தெரியுதா ஜி கீழே என்ன அவட என்னடா எரிஞ்சு போயிருக்கீங்களா அஞ்சுட்டா என்னவாம்மா பாம்பாதியா என்ன சாமான் வாடா பாப்போம் என்ன வரைக்கும் இது ஆ எனக்கு லேசான சத்தம் கேட்குது எனக்கு ஒன்றுமில்லை மா நம்ம பக்கத்தில் தெரிய வந்து நின்றாலும் தெரியாயிரா லைட்டில் தானே ஐயா எப்படி இருக்கேன் ஆ ம் இது என்னடா ஆ பொட்டியா பழைய பொட்டியா அது சி ஈரமாக இருக்குது பனி பெஞ்சது என்ன இந்த ஓடல் அமைஞ்சிடாது என்ன தேவியக்கா உங்களோட வீடெல்லாம் அப்படி கிடக்கு தேவியக்கா இது சரி பீரோ சைட் இங்கே எப்படி இருக்கிறேன் என்ன லாபம் பீரோ சுவர் ஆ தண்டா தூக்க மாட்டேன் அந்த மரம் மேலவர் கீழே பார்த்துவான்
சரியா பாரு என்னடா இது? ஏய் இங்கே கல்லு தான் இவ்வளோ வள்ளியாக இருக்கு கல்ல கல்லா அரசாங்கத்தில் ஓடிச்சாங்களா இந்த இடத்துல எப்படி பொதுக்கல்லா கிடைக்கிறான் அரைவாசி பூரா இடிஞ்சு போயிடுறா இந்த மரத்தை அதுக்கு என்னன்றா தூக்க போட்டுருப்பாங்க ஆ வித்தியாசமாக இந்த மாதிரி பாஷை நீங்கள் ஃபோனில் பவரை போடுங்க அப்போ கொடுத்தேன் இருக்கு ஆமாண்டா தெரியுதானே கீழே கொஞ்சம் வைங்க இப்படி இந்த பாருங்க மக்களே இப்போ தெரியுது இது பாருங்க மக்களே தெரியுது பாருங்க வீடு நான் எனக்கு தெரிஞ்சு லேசான சத்தங்கள் கேட்டது நான் இவங்க சொல்கிற அளவுக்கு இல்லையா ஆ தம்பி வாரண்டு தெரிஞ்சு தெரிய கவிதாவோ ஆ நெடுல் போய் அடிச்சிடக்கூடா அதுக்கு சத்தமில்லா இருக்கா ஏன்னாண்டே சத்தம் கட்ட இல்லை கட் பண்ணியாண்டு என்கிட்ட கட் பண்ணியா சத்தம் கட்ட ஃபீலாக இருந்துச்சு எனக்கு ஆ சரி டேய் தேவையாக கொடுப்போம் செட்டடா ஹோண்டா செட்டு செட்டை தான் டேய் அவள் இறந்து விடக்குள்ள போட்டு கொடுப்பாது தேவியக்கா இது வந்து உங்களோட விடுப்பாது இது யார் விடுப்பு உங்களோட சட்டையாக தேவியக்காது நீங்கள் போட்ட சட்டையாக தேவியக்காது உங்களுக்கு என்ன நடந்த ஏன் நீங்கள் தூக்க மாட்டி இறந்துனீங்க என்ன நடந்த உங்களுக்கு தேவியக்கா இந்த குட்டி வீட்டில் தான் நான் இப்போ இருக்கிறீங்க அதில் போகிற வாரம் நிறைய பேர் வந்து பயமுறுத்துறீங்க அப்படி சொல்லிட்டு இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து சொல்கிறாங்க அது உண்மையா தேவியக்கா சத்தங்க கேடா கெட்டுதானே ஆ இந்த லைட் இல்லாத தானே விளங்குதா மகளே இப்போ என்னன்னு சொன்னால் மகளே உண்மையிலே இந்த இடத்துல ஒரு ஆத்மா இருக்குமென்னு சொன்னால் என்ன ஆத்மா இருக்குமென்னு சொன்னால் அவங்களோட சட்டை இது என்ன அவங்களோட சட்டையை நான் வந்து நான் கையால் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக அவங்களோட பொருளை வந்து அதை நம்ம தொடரோம்னு சொன்னால் வந்து அவங்களுக்கு கோபம் வரும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து பொய் இந்த இடத்துல வந்து ஆத்மா இருக்கிறது பொய் தேவியக்கா இருக்கிறது பொய் தேவியக்கா இந்த இடத்துல இல்லை நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல இறப்பு நடந்தால் இருக்குது இந்த இறப்புகள் நடந்துருக்கு அந்த இறப்பை வந்து தடுக்கிறதுக்காக வேண்டி இது கொஞ்சம் பேரால் வந்து நடிக்கப்படுற நாடகமும் ஒன்று சந்தேகமாக இருக்குண்ணே இது வந்தால் போட்ட சட்டடா விலங்கு பார்த்தா ஜி பார் டிசைனை பார் கிழிச்சிருக்காங்களா தேவியக்கா உங்களோட சட்டையை நாங்கள் எடுத்து போவா எங்களோட சத்தம் கேட்டு இருக்காங்க என்னமோ இல்லை சைலண்ட் செய்கிறாங்க அதான் அண்ணா இந்த இடத்துல வேறு யாராவது இருக்கீங்களா நீங்கள் யாக்கலாடா எங்கடா இது ஒரு பொம்பளை வேண்டா ஆ பொம்பளை வேண்டா எனக்கு நான் தனியாக டைரி பண்ணாரு இனி இருக்க பயமுறுத்தன வைக்க என்ன சரி ஓகே
எனக்கு இந்த என்ன பிரச்சனைடா நம்ம பக்கத்தில் இருந்தாலும் தெரியும் அவரோட இந்த லைட் ஒன்றும் செய்ய மாட்டா கோல் எடுத்து சொல்லி லைட்டை கொஞ்சம் கொண்டு வர சொல்லுமா இல்லாட்டி லைட் எடுத்து பண்ணி சொல்லுமா எங்கே லாபம் இந்த வீடும் தெரியல அங்கே வேறு தெரியுதா வீடு தெரியுது ஆ பார்த்துலாம் மக்களே என்ன செய்கிற எங்களோட தவறு இது அவன் சார்ஜ் போட்டுக்கோங்கண்ணே இது மக்களே நாங்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறது பிளான் பண்ணிட்டுலாம் வரலேண்ணே திரையண்டு கூப்பிட்டாங்க வந்த உடனே ஏண்ணே நீங்கள் சொன்ன மாட்டேல் இவங்களை சந்திச்சு நாங்கள் வந்து ஒரு 11 மணிக்கு தான் எங்களை சந்திச்சேன் நாங்கண்ணே சந்திச்சுட்டு விஷயத்த வந்து சொன்னவங்க இதாக நடந்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் வந்து நாங்கள் இங்கே தேவியக்கா நீங்கள் சத்தம் போட்டு பயமுறுத்துறீங்களா இல்லை தேவியக்காட பேரை வச்சு யாராவது இங்கே பயமுறுத்தாடுறாங்களா என்ன நடக்குது கண்டுபிடிக்கிறது எங்களை டோர்ச் லைட் வேணும் ஏன்னா சுற்றி பார்த்து வெளிக்கிடுவோம் அப்போ அவன் என்ன செய்கிற பார்த்து வா தேவியக்கா நீங்களா இப்போ சத்தமாக கத்துனது யார் ஏன் இந்த செங்கல் வச்சிருக்கு அதில் இல்லை இந்த செங்கல் வச்சிருக்கு என்னடா அது தகடு என்னம்மா செய்வன தகடா இல்லை கையால் சொல்லக்கூடாது இருக்கும் ஜி இதை மட்டும் இந்த இடத்துல வச்சிருக்கு பாருங்க மக்களே சத்தம் கோவில் ஏதோ ஸ்பீக்கர் இருந்தது நான் சொன்னேன் கோலடிப்புமாடா ஆனால் எனக்கு உணவில்லை சத்தங்க இருக்குண்ணே ஹலோ ஓமண்ணன் அந்த பொடியில் கேட்குறேன் அனுஷம் கேட்குறேன் ஆனால் என்னென்னு சொன்னால் எங்களோட டோர்ச் லைட் வந்து சார்ஜ் இல்லாமல் போயிட்டு நான் கொஞ்சம் கொண்டு வந்து தர முடியுமா ஒரு லைட் ஒன்றுதா ஒருக்கா தூரம் நிற்கலா என்னால் நாங்கள் கவனிக்கல சார்ஜ் வந்து முடிஞ்சு ஒரு டோர்ச் லைட்டு ஏதாவது ஒரு அரேஞ்ச் பண்ணிடல யாரையும் கொடுத்து அனுப்பிடல வருவாங்களா யாரும் அந்த மட்டன்னுங்க நீங்கள் கூப்பிட்டு நாங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அந்த ஹெல்ப்பை பண்ணி செய்யுங்க சரிதானே ஹலோ ஆமாம் இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க இது வந்து லைட் வேலை செய்யுதுன்னு ஆனால் என்ன சொல்கிறது ஒரு செகண்ட் தான் நிற்குது லைட் போட்டால் அதுவும் பவர் இல்லாமல் இருக்குது ஒரு சத்தம் கேட்டது என்ன நீங்கள் சொன்னமா ஒரு சவுண்ட் வந்தது இப்படியே இல்லை அவிடத்தில் நிற்கான் வை அதையும் பார்க்கமே இந்த இடம் வந்து விற்கிறதுக்கு நாங்களுக்கா இல்லை சில பேர் வந்து விற்கிறத வந்து என்னடா பல விற்கிறத வந்து தடுக்கிறதுக்காக இப்படி செய்வாங்க தெரியல எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன் அது இங்கே நடக்க வேண்டியது எங்களுக்கு சரி அண்ணா கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்கண்ணே டக்குண்ணே சரி அண்ணா ஓகே ஓகேண்ணே ஓகே மக்களே என்ன நம்ம அந்த இடத்துல நிற்க தேவையில்லை லைட் வரட்டும்ண்ணே லைட் வந்து நாங்கள் இந்த வருவோம் காரணம் என்றால் இது வந்து யானையும் பெறக்கூடிய ஒரு இடம் ஆகுது போகிற இடம் முழுக்க யானை தான் இருக்குது அதான் பயமன்றது இல்லை எனக்கு மிதுவன் தான் கொஞ்சம் பயம் ஓடிடுவான் இருந்தாப்புல ஆள் மாறிடுவான் எனக்கு கூட இருந்தாலும் போயிடுவான் அவன் ஓடிடுவியாடா ஓடமாட ஒழிஞ்சிருவியோ எப்படி ஒழிவா எப்படி மறைச்சா
எந்த அளவு சத்தம் அந்த அளவுக்கு ஒரு சத்தம் மட்டும் பயமுறுத்தமாக கேட்டது எங்களுக்கு. ஆனால் அந்த அளவுக்கு தெரியல எனக்கு. ஆனால் இவங்க கொடுத்த பில்டப்புக்கு இல்லை இடம் என்ன வேலை ஸ்பீக்கர் இல்லைங்க பார்த்துல ஒரு கோயில் திருவிழா நடக்கு நான் சொன்னேன் தானே. தேவியக்கா எங்க போனீங்க? ஒரு சத்தத்தோட ஆளை காணல. தேவியக்கா தேவியக்கா டேய் சில இடங்களில் வந்து விளையாட்டை நினைக்க கூடாது. இல்லை ஒரு சந்தேகமாக தான் இருக்கு. தொடர்ந்து ஒரு 5 பேர் செத்துக்காங்கன்னு சொன்னாடா எவ்வளோ காலத்துக்குள்ளே. டேய் இறக்குறதுக்கிட்டா வேறு இடம் இருக்குது சாகிறதுக்கு. சாவனை முடிவெடுத்துன்னு சொன்னாடா உனக்கு சாகிறதுக்கு எத்தனை வழிகள் இருக்குண்ணே. அந்த சாகிறது தப்பு என்ன விதி முடியாமல் சாகிறது தப்பு, தற்கொலை செய்கிறது வந்து தப்புண்ணே. அது வந்து ஒரே இடத்துல வந்து இது நடக்கும்னு சொன்னால் வந்துட்டு அதான் நிறைய பேர் பீதியை கலப்பு பண்ண காரணம். அதான் நிறைய பேர் பயப்படுறாங்க. கதைக்குள்ளே பார்க்கலையா அந்த அண்ணன் பக்கத்தில் இந்த ஐயா இல்லாமல் சொல்லியிருந்தார் அப்படின்ற விளக்கத்தை. ஒவ்வொரு ஊருக்குள்ளே பாருங்கள் மக்களே எவ்வளோ சம்பவங்கள் இடம்பெறு. உங்களோட ஊர்லேயும் வந்து ஒரு பயங்கரமாக வியக்க வைக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியாது. ஆனால் இப்படி இல்லாமல் அது வரக்குள்ளாமல் விளங்குதுண்ணே. எத்தனையோ இடத்துல வந்து எத்தனையோ சம்பவங்கள் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு சாந்திய காடை கதையாக்கு உண்மையில் வந்து பாவமாக இருக்குது. பார்க்கலாம் ஒரு நாளைக்கு சந்தியாக்கிட்ட போதான் வேணும். இப்போ அடுத்தாள் தேவியக்கா. தேவியக்காட அட்ரஸை காணலை. ஆர்காண்டி கற்றுது பதிலா. சரி வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வந்தது அப்புறம் நாங்கள் வீடு சொல்கிறோமா. புடிடா புடி இங்க புடிடா தெரியுதுடா. படியா புடிடா படியா புடிடா படியா புடிடா தெரியலடா. இங்க சரியா புடிடா படியா புடி படியா புடி. எங்க